சரி பிள்ளைகள், அது சூம் ஏதோ ஆஃப்ல போயிட்டு வந்துட்டு ஓகே, நாங்கள் கதைப்போம். நீங்க எல்லாரும் கதைக்கக்கூடியதா இருக்குமென்று நினைக்கிறேன். சரி, இப்ப இதை நாங்கள் மூன்று துண்டாக உடைச்சு வச்சிருக்கிறோம், அப்படித்தானே? என்ன ஒன்று வினைத்திறன் சவாலுக்கு உள்ளாகின்றது என்று சொல்லி இதுல ஒரு துண்டு, அடுத்தது இந்த வழிவகுத்தது என்கிற இடத்துல ஒரு துண்டு, அடுத்தது ஒரு துண்டு, மூன்று துண்டாக வச்சிருக்கேன். சரிதானே? என்னோட யார் கதைச்சு கொண்டு வந்தது? வித்தியாரம் கதைச்சு கொண்டு வந்தார். அவரை காண இல்லை, வேற யார் ஒன்றும் இல்லை, வித்தியாரம் வந்துட்டார். ஓகே, வித்தி சொல்லுங்க. முதலாவது தொண்டு என்ன பொருள் தருகுதுன்னு சொல்றோம்? வறுமை மட்டங்களை தவிர்ப்பதற்கு ம் காசு பண்டங்களை வழங்கிய போதும். காசு பண்டங்களை வழங்குறது என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? காசு பண்டங்கள் வழங்குகிற அத்தகைய நிகழ்ச்சி திட்டங்களை நீங்க என்னென்ற ஒற்றை வார்த்தையில சொல்லுவீங்க? நிதி நிதி முகவர்களின் நிதி முகவர்களா? என்ன சார்? வேற என்னன்னு சொல்லுவீங்க? இன்னும் எளிமையான வார்த்தை. உதவி திட்டங்கள். என்னத்துக்கான உதவி திட்டங்கள்? என்னத்துக்கான உதவி திட்டங்கள்? ஏன் இந்த உதவி திட்டங்கள் வழங்கப்படுது? வறுமையா உள்ள அப்ப வறுமை தணிப்பு உதவி திட்டங்கள் எப்படி இருக்குதாம்? வறுமை தணிப்பு உதவி திட்டங்கள் என்ன தெரியுது எங்களுக்கு? மோசம் அடைஞ்சது, வினைத்திறன் இல்லாம இருக்கு. வினைத்திறன் இல்லையா என்ன அது இந்த கருத்து? வினைத்திறன் இல்லையா என்ன பகருக்கு? தரவுகள் விளங்கல. ஒழுங்கான தரவுகள் கிடைக்கும். தரவுகள் கிடைக்க இல்லையா? பிரயோசனம் இல்லாம போச்சு. அப்ப வறுமை தணிப்பு திட்டங்களின் வினைத்திறனின்மை ஒரு பிரச்சனையாக இருக்கு. அடையாளம் காணப்பட்ட முதலாவது பிரச்சனை என்ன? வறுமை தணிப்பு திட்டங்களின் வினைத்திறனின்மை. சரிதானே? அடுத்தது இரண்டாவது என்ன பிரச்சனை இருக்கு? இரண்டாவது என்ன பிரச்சனை? இரண்டாவது துண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாதிக்கப்படக்கூடிய சமூகத்தினரும் நாட்டின் வறுமையின் விளிம்பில் உள்ள குழுவினரும் தொடர்ந்தும் வருமான இழப்பின் பிடியில் இருக்கின்ற வேளையில் நம்பகமான இற்றைப்படுத்தப்பட்ட தரவுத்தளமின்மையால் தரவுத்தளம் இன்மையால் அரசு உதவியினை தீவிரமாக நாடுகின்ற குடித்தொகையில் உள்ள ஆங்காங்கே காணப்படும் புதிய வறிய பிரிவினரை அடையாளம் காண்பதிலான தாமதம், மட்டுப்படுத்தப்பட்ட இறைநிதிகளினதும் வெளிநாட்டு ஆதரவுகளினதும் வினைத்திறனற்ற பகிர்வுக்கு வழிவகுத்தது. என்ன நடந்திருக்காம்? சரியான தகவல் இல்லாதபடியா வறியவர்களுக்கு கிடைக்கப்படுகிற அந்த நிதி, அதாவது அருமையான காசு, மட்டுப்படுத்தப்பட்ட இறைநிதி என்ற அரசாங்கத்திட்ட இருக்கிற மட்டுப்படுத்தப்பட்ட காசு, அதே போல வெளிநாட்டு உதவி என்ன நடந்திருக்குது? சரியான மக்களுக்கு போய் சேரல, உரியவர்கள்ட்ட போய் சேரல. அதுக்கு என்ன காரணம்? சரியான தரவுகள் இல்லை. என்ன வறுமை தணிப்பு திட்டங்கள்ல அல்லது வறுமை ஒழிப்பு திட்டங்களினுடைய வினைத்திறனின்மை, போதிய அல்லது சரியான தகவல்கள் இல்லாமை என்ற ரெண்டு குறைபாடு காணப்பட்டிருக்கு. ஆகவே என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடையாளம் காண்றதுக்கு என்ன செய்யணும்? சரியான தரவுகளை நலன்புரி நன்மைகள் சபையின் பதிவேடு ஒன்றை உருவாக்க வேண்டி உள்ளது. என்ன நலன்புரி நன்மைகள் சபையின் பதிவேடு ஒன்றை உருவாக்க வேண்டி இருக்கு. அப்ப இங்க என்னத்துக்காக நலன்புரி நன்மைகள் சபையின் பதிவேட்டை உருவாக்க வேண்டி இருக்குது? அந்த நிதி சரியான ஆட்களுக்கு போய் சேர்ப்பு, வினைத்திறனான வகையில் உரியவர்களுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கு, அதாவது வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அல்லது வறுமை தணிப்பு நிகழ்ச்சி திட்டங்கள் வினைத்திறனுடையவையாகவும் உரியவர்களுக்கு சென்றடைவதற்காகவும்
என்ன வினைத்திறனாக உரியவர்களை சென்றடைவதற்கென என்ன செய்ய வேண்டியிருக்கு? நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் பதிவேடொன்றை உருவாக்குவது அவசியம். புரியுதாடா சுருக்கம் அப்படி எழுதுறமெண்டு? ஆம் சார். இடைஞ்சலா கிடக்குதா? இல்ல இல்ல. பெரிய பகுதி மாதிரி கிடக்குது. இதுல இருக்கிற வார்த்தைகளோட நீங்கள் சிக்கப்பட தேவையில்லை. விஷயத்தை வாசிச்சு போட்டு முதலாவது துண்டு எங்களுக்கு விளங்குது. இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு இப்ப காசு கொடுத்திருக்கிறோம், பொருள் கொடுத்திருக்கிறோம், ஆனால் அதுல வினைத்திறன் இல்லை. அப்ப சுருக்கம் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வினைத்திறனற்றவையாக இருக்கு. ரெண்டாவது உரியவர்கள்ட்ட போய் சேர இல்லை. வறுமைக்குரியாக்கள் அங்கே அங்கே இருக்கணும், ஆனால் அவையை பற்றி எங்கள்கிட்ட தகவல் இல்லாதபடியால அவர்களுக்கு போய் சேர இல்லை. அருமையா கிடைச்ச காசு வினைத்திறன் இல்லாம பகிர்ந்து கொடுத்துட்டோம். வசதியானாக்களுக்கு கொடுத்துட்டு வசதி இல்லாதாக்களை விட்டுட்டோம். இதுக்காக இப்ப நலன்புரி நன்மைகள் சபையின் கீழே ஒரு பதிவு ஒன்றை செய்ய வேண்டி இருக்குது. அப்ப 3 விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? வறுமை தணிப்பு திட்டங்கள் வினைத்திறன் மிக்கவையாக உரியவர்களை சென்றடைவதற்கு நலன்புரி நன்மைகள் சபையின் கீழ் பதிவேடு ஒன்றை உருவாக்குவது அவசியம். புரியுது இல்லையா? இனி சுருக்கம் வந்தா எழுதலாமா? எழுதலாம். சரி, இப்போ அந்த அளவில் வெற்றிங்களுக்கு சரிதானே? இனி சுருக்கம் இதை விட கடினமா வராத பிள்ளைகள் உங்களால ஒரு சுருக்கம் வந்தால் இப்படி யோசிக்கணும். நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்கிறோம் என்று சொல்லி அந்த மண்டபத்துல அப்படி யோசிக்கணும். பதட்டப்பட தேவையில்லை. எக்ஸாம் பேப்பர் எடுத்து வச்சுக்கொண்டு அப்படியெல்லாம் முழுச தேவையில்லை. சரிதானே? இதை விட கஷ்டமா அங்க ஒன்றும் பெறப்போறது இல்லை. இதுவே செய்திருக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு பிரச்சனைக்குரியது இல்லை. சரி, நம்ம நான் இந்த அளவில் இந்த செயலை நிறைவு செய்து கொள்ளுகிறேன் பிள்ளைகள். பின்னேரம் நாங்கள் 3 மணி 2:45 அல்லது 3 மணிக்கு ஒரு செயலமர்வை போடுவோம். அலுவலக நடைமுறைகள் தொடர்பான நிறைய விஷயங்களை கலந்துரையாடுவோம். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஏமமான பொழுதுகள் இருக்க வரும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய். திரும்ப சந்திப்போம். Okay, thank you, sir. Okay, Thank you, sir. Okay, thank you. Bye. Sir.